சமீப காலமாக ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி இவைகளை எல்லாத்தையுமே துண்டு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி மனுஷனை கொன்று துண்டு போடக்கூடிய கிரைம்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிரைம் தான் இப்போது சமீபமாக தெலுங்கானாவையே உரைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஜேரஸ். கணவன் மனைவியும் இணைந்து அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது, பாசம், இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை நினச்சா நமக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவை தாய்நாடாக வச்சு நம்ம பார்க்கும்போது மற்ற மாநிலங்கள் எல்லாமே நமக்கு சகோதர மாநிலங்கள் தான். அப்படி பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய கிரைம்கள் நமக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. சரி, வாங்க கிரைம் சீனுக்குள்ள போகலாம். தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் கடந்த 18ஆம் தேதி நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு பெண், இந்த பெண்ணோட பேர் புட்டவேங்கடா மாதவி. இந்த மாதவின்ற பெண் துளைந்து போகிறாங்க. இந்த பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. திரையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவர் பேர் குருமூர்த்தி. இவர் மாதவியோட கணவர். இவர் மிலிட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இவரை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுடைய மனைவி மாதவி காணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. குருமூர்த்தி என்ன சொன்னாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குருமூர்த்தி மாதவி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்ப்போம். குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க மற்றும் குருமூர்த்தி மாதவி இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி 13 வருஷம் ஆயிருக்கு. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியா 13 வருடம் தொடர்ந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. மேலும் இந்த போலீஸ் குருமூர்த்தியை ரொம்பவே கடுமையா விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய விசாரணையின் பேர்ல பல உண்மைகள் வெளியில வருது. சம்பவத்தன்று என்னுடைய 2 பிள்ளைகளும் வீட்டில இருந்து கொஞ்ச தூரம் வெளியில போயிட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நடந்த வாக்குவாதம் சண்டையா மாறி என்னுடைய மனைவியை நான் அடிச்சதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்றாரு. போலீஸ் அதுக்கு அவங்க 18ஆம் தேதியே காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய உடல் எங்க, நீ அவங்கள கொன்னுட்ட அப்படின்னு சொல்ற, அவங்களுடைய உடல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி மேன்ட்ட போலீஸ் கேட்குறாங்க. போலீஸோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கின குருமூர்த்தியை போலீஸ் உலுக்கி கேட்குறாங்க. அந்த உடலை எங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குருமூர்த்தி வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போறாங்க. தன்னுடைய மனைவியோட உடலை பாத்ரூமுக்கு கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற குருமூர்த்தி அடுத்ததா அந்த உடல்ல சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா அந்த உடல் கூறுகளை ஒரு குக்கர்ல வச்சு வேக வச்சேன்னு சொல்றான். இந்த வேக வச்ச மாமிசத்தை நான் அரைச்சு அதை அருகில இருக்கக்கூடிய ஏரிக்கரையில போய் நான் வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொல்றான். இந்த மாதவியோட உடலை உருதெரியாம அழிச்சிட்டோம்னா மாதவியோட உடல் போலீஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி போட்ட பிளான் தான் இது. போலீஸ் தொடர்ந்து குருமூர்த்தியை விசாரிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அண்ட் JTL இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்களுக்கான கேள்வி, மிருகம் கூட தன்னுடைய இரையத்தான் வேட்டையாடி உண்ணும், தன்னுடைய இனத்தை அது வேட்டையாடவே செய்யாது. ஆனால் இந்த மனித இனம் தான் தன்னுடைய இனத்தையே வேட்டையாடி அட்டூழியம் பண்ணுது. அண்ட் இந்த பதிவு என்னுடைய மனதை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மனித மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.